ஹாய் ஆல், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்ஓ விசிட் ஆர் இன்ஸ்பெக்ஷன் ஐபி ஏஎஸ்பி அவங்க வந்தால் என்னெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு வந்து எப்படி விசிட் இருக்கும், இன்ஸ்பெக்ஷன் இருக்கும்னு தெரியும். பட் நியூவாக ஜாயின் பண்ணவங்களுக்கு இன்னும் விசிட் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதை பற்றி நர்வஸாக இருக்கும். அப்போல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இன்ஸ்பெக்ஷன் வந்து யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக வந்து பிபிஎம்க்கு மட்டும்தான் இந்த விசிட் ஆர் இன்ஸ்பெக்ஷன் எல்லாம். ஏபிபிஎம் வந்து பிஓலே இருக்கிறதுனால விசிட் அப்போ இன்ஸ்பெக்ஷன் அப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களே தவிர்த்து பெருசாக எந்த ஒரு இம்பேக்ட்மே வந்து ஏபிபிஎம்க்கு கிடையாது. பிபிஎம் தான் 100% வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா அந்த பிஓ ஃபுல்லாமே ரெஸ்பான்சிபிள் வந்து பிபிஎம் தான். அப்போ ஏபிபிஎம் பேக்கர் மெயில் கேரியர் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு விசிட் ஆர் இன்ஸ்பெக்ஷனுமே இருக்காதா அப்படின்னா இருக்காது. நீங்கள் கரெக்டாக டைமுக்கு வரீங்களா, உங்கள் டைமிங்கை மெயின்டைன் பண்ணுறீங்களா, உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்க்குறீங்களா, உங்களுக்குன்னு உள்ள ஒரு ஜேர்னல் இருக்கும்ல. இப்போ போஸ்ட்மேன்னா, அதாவது ஏபிபிஎம்னா உங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட்மேன் நோட் இருக்கும். அதில் நீங்கள் டெய்லி வர லெட்டரை வந்து பிபிஎம்கிட்ட இனிஷியல் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் இந்த நோட்டில் எழுதணும். அன்னைக்கு என்னென்ன டெலிவர் ஆச்சு, பேலன்ஸ் எவ்வளோ ஆர்டிகல்ஸ் இருக்குது, அது எத்தனை பிபிஎம் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிங்கன்னு எழுதுவீங்கல்ல, அந்த நோட்டு. அப்புறம் வில்லேஜ் விசிட் ஆர் சம்திங் கால்டு, எனக்கு அது தெரியல. அந்த நோட் வந்துட்டு நீங்கள் டெலிவரி ஏரியாவுக்கு போகிறீங்களா, அங்கே வந்து அந்த பீப்புள் கிட்ட சைன் வாங்குவீங்க. அங்கே நான் இந்த மாதிரி டெய்லி டெலிவரி வராங்க அப்படிங்கிற மாதிரி பீப்புள் வந்து சைன் பண்ணுற மாதிரி ஒரு நோட் இருக்கும். அந்த மாதிரி நோட் மட்டும்தான் செக் பண்ணுவாங்க. மெயில் கேரியருக்கு நீங்கள் பேக் எடுத்துகிட்டு கொண்டு போகிற அந்த டைமிங், அந்த நோட் அவ்வளோதான். பேக்கருக்கு அவங்க எஸ்ஓவில் தான் இருக்காங்க. ஸோ எஸ்ஓவோட ஜேர்னலை தான் அவங்க மெயின்டைன் பண்ண போகிறாங்க. ஸோ வேறு எந்த வேலையும் கிடையாது. ஸோ இந்த 3 பேருக்கும் பெருசாக விசிட் ஆர் அந்த ஐஆர் ரிப்போர்ட் அதெல்லாம் இருக்காது. பிபிஎம்க்கு தான் வந்துட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிள். ஸோ 3 months ஒன்ஸ் வந்தால் அது வந்து எம்ஓ விசிட். 1 yearக்கு ஒன்ஸ் தான் ஏஎஸ்பி ஆர் ஐபி வந்து வருவாங்க. சில ஐபி ஆர் எம்ஓ எல்லாமே கரெக்ட் டைமிங்க்கு வந்து பிஓவில் நிற்பாங்க. சிலர் வந்து மத்தியானம் 12 மணி 1 மணி கரெக்டாக நம்ம பிஓ க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 மணி நேரம் முன்னாடி அந்த மாதிரிலாம் வருவாங்க. சிலர் பிஓ க்ளோஸ் பண்ண அப்புறம் கூட வருவாங்க. அந்த டைமில் வந்து உங்கள் ஆஃபீஸ் ரொம்ப சின்ன ஆஃபீஸாக இருக்கலாம். ஸோ மார்னிங் ஒரு ஆஃபீஸை பார்த்துட்டு அப்படியே மறுநாள் கணக்கில் வந்து உங்கள் ஆஃபீஸை பார்த்த மாதிரி ஈவினிங் டைமில் வந்து பார்த்துட்டு போவாங்க. 1 மணி நேரம் தானே ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி. மேடம், நான் வீட்டுக்கு போனேன் மேடம். நிறைய வேலை இருக்குது மேடம் எனக்கு. அதெல்லாமே அவங்க வந்து நம்ம பண்ணுற சில டாக்டிக்ஸ்லாம் அவங்களும் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் அவங்க உள்ளே வந்தோடனேயுமே செக் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா கேஷ் தான். கேஷும் ஸ்டாம்ப்பு வந்து நீங்கள் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டில் என்ன இருக்கோ அதுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த 2 விஷயமே ஃபஸ்ட்டு வந்தோடனேயுமே எல்லாருமே செக் பண்ணுவாங்க. எம்ஓவாக இருந்தாலும் சரி, ஐபிஆர் ஏஎஸ்பியாக இருந்தாலும் சரி. கேஷ் தான் ஃபஸ்ட்டு மெயின் திங். சில எம்ஓ வந்து உங்களோட போஸ்ட் மார்க், அதாவது அந்த அட்டண்டன்ஸ் மாதிரி நீங்கள் ஸ்டாம்ப் அடிப்பீங்கள்ல அது. அப்புறம் அரக்கு வைக்கும்போது நீங்கள் ஒரு ஆஃபீஸ் சீல் வந்து யூஸ் பண்ணுவீங்களா, உங்களோட ஆஃபீஸ் சீல் மட்டும் இருக்கும் அதில், அந்த சீலு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டாக் ரிஜிஸ்டர், கம்ப்ளைண்ட்ஸ் ரிஜிஸ்டர் இதெல்லாம் வந்துட்டு வாங்கி பார்ப்பாங்க. ஸ்டாக் ரிஜிஸ்டரில் என்னென்ன ஸ்டாக் இருக்கோ அதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து 3 months ஒன்ஸும் சில எம்ஓ கிராஸ் செக் தான் பண்ணுவாங்க. ஆனால் ஏஎஸ்பிஆர் ஐபி இன்ஸ்பெக்ஷன் வரும்போது இதெல்லாம் பார்த்து சைன் பண்ணி வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை சைன் போடுவாங்க. தென் ஃபஸ்ட்டு உள்ள வரவுமே ஐஆர் நோட்டையும் பார்ப்பாங்க. ஐஆர் நோட்லேருந்து பிஓஐடி அதெல்லாம் வந்துட்டு அவங்க ஒரு பேப்பர் A4 ஷீட்டில் வந்து எழுதி வச்சுப்பாங்க. லாஸ்ட்டு போகும்போது அதில் பிபிஎம் வந்து டேட் ஸ்டாம்ப் அடித்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதில் சைன் பண்ணிட்டு ஸ்டாக் ரெஜிஸ்டர், கம்ப்ளைண்ட்ஸு, அப்புறம் எரர் நோட்டு இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸ்டாக் ரெஜிஸ்டர், கம்ப்ளைண்ட்ஸ் நோட்லாம் மோஸ்ட்லி எல்லா ஆஃபீஸ்லேயும் வச்சுருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க புதுசானாலும். ஸ்டாக் ரெஜிஸ்டரில் இருக்கிறத வச்சு கம்பேர் பண்ணுவாங்க, எல்லா ஸ்டாக்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எதுவும் இல்லைன்னா கொஸ்டின் அரைஸ் பண்ணுவாங்க. ஐஆர் ரிப்போர்ட் ஒன்று நம்ம ஆஃபீஸ்க்கு வரும், அதில் வந்து மென்ஷன் பண்ணி ரிப்ளை கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட SB 26 வாங்குவாங்க. அதில் வந்து நீங்கள் கரெக்டாக 3 காப்பியில் 1 காப்பி எஸ்ஓக்கு அனுப்பிச்சிருப்பீங்க. 1 காப்பி கஸ்டமர்கிட்ட கொடுத்து சைன் வாங்கியிருக்கீங்களா, ஆஃபீஸ் காப்பியில் கரெக்டாக அந்த காப்பியில் அக்கௌண்ட் நம்பர்லாம் எழுதியிருக்கீங்களா, அதை வந்து உங்களோட ஜேர்னல் SBR DSSA அந்த ஜேர்னலில் இருக்கிற நியூ அக்கௌண்ட் நம்ம போட்ட இதையும் மென்ஷன் பண்ணியிருப்போம்ல, அதை பார்த்து டிக் பண்ணி அந்த கரெக்ஷன் பண்ணி முடிப்பாங்க. தென் வந்து MS87 வந்து யாருக்கும் மணி ஆர்டர் புக் பண்ணியிருக்கீங்களா, புக் பண்ணல அப்படின்னா நீங்களே உங்கள் ஃபேமிலிக்கு யாராவது புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வெரிஃபை பண்ணி அந்த இடத்துல சைன் பண்ணணும்ல, எம்டி காலம் இருக்கணும்ல, அதுக்காக.
தென் எம்ஓ 3 months ஒன்ஸ் தான் வராங்க அப்படிங்கிறனால எல்லா சேனலையும் பிஓ சம்மரியில் வச்சு டக்குன்னு பார்த்து அடித்து கொடுத்துருவாங்க. ஏஎஸ்பி ஆர் ஐபி வரும்போது 1 இயர்க்கான கணக்கையும் பார்க்கணும். ஸோ அவங்க ரேண்டமாக ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்டில் இருக்கிறது எல்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த டேட் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாலே ஓரளவு வந்து கண்டுக்க மாட்டாங்க. தென் பிஓ சம்மரியை வந்து சில பேர் டேலி பண்ணிலாம் பார்ப்பாங்க. நம்ம வெறும் கோல்மால் பண்ணியிருக்கோமா, இல்லை கரெக்டாக தான் சம்மரிலாம் டர்ன் அந்த டேலி பண்ணி எழுதுகிறோமா, அந்த பெரிய நோட் ஒன்று இருக்கும்ல, அதுதான் சொல்கிறேன். அது தென் வந்துட்டு ஜேர்னல் எதுவும் முரண்பாடு இருக்கா, கரெக்டாக தான் எழுதியிருக்கோமா, அடித்தல் இருந்தால் நம்ம ரவுண்ட் பண்ணி சுழிச்சு தான் எழுதணும், அடித்து எழுதக்கூடாது. இந்த மாதிரி நிறையா அந்த விஷயத்தில் வந்து நம்ம அந்த டைம் சொல்லி கொடுப்பாங்க. தென் பிஓ ஜேர்னல் பார்ப்பாங்க. ஸோ பிஓ ஜேர்னலில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, அன்றைக்கி வந்து லெட்டர் எஸ்ஓலேருந்து என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணிடுங்க. இங்கே உங்கள் பிஓலேருந்து என்னெல்லாம் எஸ்ஓக்கு அனுப்புகிறீங்களா, ஈவன் ஒரு புக்கை வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் போட அனுப்புகிறீங்கன்னா கூட அதை வந்து பிஓ ஜேர்னலில் மென்ஷன் பண்ணிடுங்க. அதெல்லாமே வந்துட்டு சொல்லுவாங்க, அதெல்லாமே வந்து பார்ப்பாங்க. அது போக ஐபிபி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு தனியாக ஜேர்னல் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை செக் பண்ணுவாங்க. மற்றபடி ஜேர்னல்னால் இவ்வளோ தான். இந்த பிஓ, எஸ்பிஆர்டி, டிடி, எஸ்எஸ்ஏ, ஆர்பிஎல்ஐ, பிஎல்ஐ இதை தவிர்த்து ரொம்பலாம் அதில் நோண்ட மாட்டாங்க. இது கேஷ் கரெக்டாக டேலி ஆகுதான்னு பார்ப்பாங்க, அவ்வளோதான். தென் நம்ம ஃப்ராட் பண்ணுறோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஒரு ரேண்டமாக 10 புக்கை வந்து அங்கே ஏரியா பீப்புள்கிட்ட வாங்கியோ இல்லை போஸ்ட்மேனை விட்டு வாங்கிட்டு வர சொல்லியோ அதில் உள்ள அமௌண்ட்டும் நம்ம என்ட்ரு பண்ணியிருக்கிற அமௌண்ட்டும் சிஸ்டமில் போய் வெரிஃபை பண்ணிட்டு மறுநாள் கொடுத்து விடுவாங்க. எல்லாத்துலேயும் 10 எஸ்பியில் 10, டிடியில் 10, எஸ்எஸ்ஏல 10ன்னு சொல்லிட்டு. சில நேரம் எம்ஓவே டைரெக்டாக போய் ஐபிஏ டைரெக்டாக போய் கரெக்டாக கட்டுறாங்களா, உங்கள் புக்கில் இவ்வளோ தான் அமௌண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி ஹை வேல்யூ வித்ட்ராலாம் எடுத்திருக்காங்க அப்படின்னா டைரெக்டாக அவங்களே ஐபி ஆஃபீஸ்லேருந்தே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் தான் எடுத்தீங்களா அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ உங்களோட ஆஃபீஸ் ஒர்க்லோடை பொறுத்து தான் இன்ஸ்பெக்ஷன் ஆர் விசிட் வந்து முடியும். சில விசிட்லாம் 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் டக்குன்னு முடிச்சிடுற மாதிரி இருக்கும். ரொம்ப கம்மியான ஆஃபீஸ்லாம். ஒரு மீடியமான ஆஃபீஸ்க்கு ஒரு 2 hours, ரொம்ப பெரிய ஆஃபீஸ் அப்படின்னா அட்லீஸ்ட் 3 to 4 hours, அதுக்கு மேலே அவங்க இருக்க மாட்டாங்க. அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஆர் விசிட் வரும்போது அவங்களுக்கு டீ, காஃபி, சில நேரம் லஞ்சு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுமே வந்து பிபிஎம்மோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். வேறு வழி இல்லை, பண்ணித்தான் ஆகணும். சொல்லு, ஏதாவது கண்டிப்பா பிரச்சனை இருந்திருக்கும் சொல்லு. இல்ல மேடம், அவெல்லாம் பிரச்சனை பாருப்பா, பிரச்சனை இருக்கும், மரியாதையா சொல்லு. மேடம். பிரச்சனை எல்லாம் இல்ல மேடம். சொல்லிக்கிட்டே இருக்க. அடித்து கூட கேட்பாங்க, அப்போ கூட பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிடக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் எஸ்ஓவில் அந்த மாதிரி வேறு யாராவது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா செத்திங்க. அடுத்த டார்கெட்டு எல்லாம் வந்து அப்படியே உங்கள் மேலே தான் கண் இருக்கும். எஸ்ஓலையும் சரி, ஐபி ஆஃபீஸ்லேயும் சரி, ஏஎஸ்பி ஆஃபீஸ்லேயும் சரி. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்மூத்தாக தான் இருக்குது, நான் என் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேங்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டோன்னா பிரச்சனையே இல்லை. பர்சனல் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. சும்மா அவங்களுக்கு டைம் பாஸ்க்காக பேசுவாங்க, நீங்களும் சும்மா பேசிட்டு விட்டுருங்க. பதிலுக்கு நீங்கள் எதுவும் கொஸ்டின் கேட்டுட்ருக்காதீங்க. ஜஸ்ட்டு அவங்க வந்ததுக்கு என்ன நம்மளால் பண்ண முடியுமோ அதை வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டோனாலே தே வில் பி சாட்டிஸ்ஃபைட். இன்கேஸ் ரொம்ப எப்போ வந்து நோண்டுவாங்க அப்படின்னா, உங்கள் மேலே ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு கண், நீங்கள் ஏதாவது அவங்கள்ட்ட ஆட்டிடியூட் காமிச்சிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இன்ஸ்பெக்ஷனில் வச்சு செய்வாங்க. மற்றபடி இல்லை அப்படின்னா வேகமாக முடிச்சுட்டு கிளம்ப தான் பார்ப்பாங்களே தவிர ரொம்பலாம் நோண்டிகிட்டு இருக்க மாட்டாங்க. கேஷ், ஸ்டாம்ப்பு இதெல்லாம் கரெக்டாக வச்சுருந்தாலே அவங்களுக்கு கொஞ்சமே நம்பிக்கை வந்துடும். ஓகே எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. வேறு எதுவும் இல்லை, இன்ஸ்பெக்ஷன் இவ்வளோ தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். until then டாடா, பை, see you all, love you all, bye, take care.